Hi friends, நான் உங்க anime freak வந்துட்டேன். நாம இப்போ Solo Leveling Season 6 Episode 4 பார்க்கலாம். நீங்க Solo Leveling Season 3, Season 4, Season 5 இதெல்லாம் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோட் கடைசில நம்ம ஷேடோ மோனால் ஜிம்முக்கு இருக்கிற அந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பவர் நம்ம ஹீரோ சூகோக்கும் கிடைச்சிருக்குங்க. அதை வச்சுட்டு நம்ம ஹீரோ ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனையா எழுப்பியிருப்பாரு. ஆனா அது பேரை கேட்கும். அதுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த நம்ம பேரு சொல்லுவான் பாருங்க, எனக்கு அந்த பேர் தெரியும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அரைஸ் அப்படின்னு சொல்லிருப்பாரு பாருங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சூகோ அங்க செத்து போன காப்ளின் எல்லாத்தையுமே அரைஸ் அப்படின்னு சொல்லி ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார் பாருங்க. பாக்குறதுக்கு நம்ம ஷேடோ மோனால் ஜின்வு முதல்ல அரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் ஷேடோவா எழுப்பிருப்பாரு இல்லீங்களா, அதே மாதிரி இருக்கும். யாரெல்லாம் நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ ரொம்ப மிஸ் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் நம்ம ஷேடோ மோனால் ஜின்வு கூட சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு இருப்பாரு. பார்க்கலாம் நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் எப்ப ரிட்டர்ன் வர போறாருன்னு. அவர் ரிட்டர்ன் வரும்போது சும்மா வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோ சூகோ அங்க செத்து போன காப்ளின் எல்லாத்தையுமே அரைஸ் அப்படின்னு சொல்லி ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார் பாருங்க. அது அப்படியே பயங்கரமா எந்திக்கும் பாருங்க. அப்படி கையில இருந்து வந்து நிக்கும். பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கும். அதுக்குள்ள எதிர்த்து வந்துட்டு தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவளை ரெண்டும் பொந்துக்குள்ள மாதிரி அப்படின்ற மாதிரி குழந்தை மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா இதுதான் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனா? நான் என்னமோ ஒன்ன மாதிரி பயங்கரமா இருக்குன்னு நினைச்சேன் பேரு. இவனுங்க என்ன ஏதோ ஸ்கூல் போற பசங்க மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க உயிரோடு இருக்கும்போது கூட ஏதோ பைல்வான் மாதிரி இருந்தானுங்க. செத்து போய் ஷேடோ எழுப்பினதுக்கு அப்புறம் ஏதோ பால்வாடி ஸ்கூலுக்கு போற பசங்க மாதிரி ஆயிட்டானுங்க. இவனுங்களை வச்சு நான் சண்டையா போட முடியும்? வேணா குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வேணா வாங்கி கொடுக்குறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அந்த 3 கப்ளின்னு ஓட அழுவானுங்க. நான் அம்மாட்ட போடோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுட்டு இருப்பானுங்க. பாக்கிறதுக்கே செம்ம காமெடியா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இங்க பாரு என்ன ஆளு அழுறானுங்க பாரு, இவங்களை வச்சுட்டு சண்டை போடுறதா இப்படி அழுதுட்டு இருக்கானுங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு பேரு சொல்லுவான் பாருங்க, சினையா உங்களோட பவர் இப்பதான் படிப்படியா வரனால அவனுங்க சேடாவா எழுந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பவர் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு நினைக்கிற சினையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, சரி பவர் கம்மியாகுது, அவனோட சைஸ் ஏன்டா கம்மியாகுது? அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம்ல ஏதோ சொல்லுது இவனுங்க ஒரே ஒரு நாள் தான் என் கூட இருப்பாங்களாமே, அப்புறம் காணா போயிடுவாங்களாமே. நீ என்ன சொன்ன? சேடவா மாறினா எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்கன்னு சொன்ன, சிஸ்டம் எப்படி சொல்லுது அப்படி நம்ம ஹீரோ கேட்டோன்னே பெரு சாக்காருவான். என்ன சின்னையா சொல்றீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லையே, உங்ககிட்ட தான் சேடோ ஸ்டோரேஜ் இருப்பாங்களே சின்னையா, அவங்க அங்கதானே இருப்பாங்க, அந்த ஸ்டோரேஜ் இல்லையே அவங்க கிட்ட அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ என்னது சேடோ ஸ்டோரேஜா, அதெல்லாம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்ல வெறும் ஷாக்காயிருவான். என்ன சின்னையா சொல்றீங்க, உங்ககிட்ட சேடோ ஸ்டோரேஜ் இல்லையா? ஐயோ, நீங்க உங்க ஃபைட்டு ஸ்ட்ரென்த் இதுலயே கவனம் செலுத்தி உங்களோட இன்டெலிஜென்ஸ் மேஜிக் பவர் இதெல்லாம் கண்டுக்கிட முட்டீங்க. அதனாலதான் சின்னையா அப்படியா இருக்கு. சின்னையா புரிஞ்சுக்கங்க சின்னையா, அடுத்தடுத்து நீங்க லெவலப் ஆகும்போது இந்த சேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பவர் மேஜிக் பவர் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்னையா. இந்த சேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பவர் உண்மையாலுமே வேற லெவலான ஒரு பவர் சின்னையா. இந்த சேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சின்னையா, புரிஞ்சுக்கங்க சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரு ஃபீல் பண்ணுவானா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, சரி விடு பேரு, நீ சொன்னா நான் கேட்டுக்க போறேன், அதுக்கே இவ்வளோ கவலைப்படுற, ஃபீல் பண்ணாத பேரு. அங்க பாரு, அங்க ஏற்கனவே அங்க கால்வின் ஒருத்தன் மூக்கு உறிஞ்சு அழுதுட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்துறதுக்கே நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல நீ வேற ஏபரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை விடு, இங்க வந்து 2 நாள் ஆச்சு, எனக்கு செம்மையா பசிக்குது, ஒண்ணுமே சாப்பிடல, நான் அப்ப சாப்பிடணும், இங்க இருந்து எப்படி வெளியே போறது அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே, அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான், சின்னையா அந்த சாவி இருக்குல்ல சின்னையா, அதை மறுபடியும் உங்க நிழல்ல போட்டு ஒரு திருப்புங்க, திறந்துருவோம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அப்படியா, அப்படின்னா சரி முதல்ல போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் கேட்டை ஓப்பன் பண்ணுவார் பாருங்க. அது கேட்கும், நீங்க இந்த டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே போறீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஆமா நான் வெளியே போறேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடாரு பாருங்க. மறுபடியும் இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குதுப்பா, ஹாஸ்பிட்டல் சாப்பாடு இந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குமா, நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல் கட்டுவாரு. இந்த பொழப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அப்படின்ற மாதிரி சும்மா பயங்கரமா ஃபுல் கட்டுவாரு. அடுத்து நம்ம பேரு ரொம்ப சீரியஸா சொல்லுவான் பாருங்க, சின்னையா நம்மளோட அடுத்த கட்ட பிளான் என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கவனமா கேளுங்க சின்னையா. உங்களுக்கு இப்போ 3 மிஷின் இருக்கு. அதுல மொத மிஷினு அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து வந்த அந்த மாஸ்டர் எல்லாத்தையுமே கொன்னு இந்த பூமி நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு பேரு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ அப்படின்னா
நான் அந்த டஞ்சன் கிட்டுக்குள்ளே போய் அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் வேட்டையாடணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டே கேட்க அதுக்கு பேரு சொல்லுவான், ஆமா என்னோட வாத்தியார் ஷேடோ மோனார்க் ஜின்வூ எப்படி எல்லா டஞ்சனுக்குள்ளேயும் போய் மாஸ்டர்லாம் கொண்டு டெவலப் ஆகி பெரிய ஷேடோ மோனார்க் ஆனாரோ அதே மாதிரி நீங்களும் பண்ணணும் சின்னையா. அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்க போற 2வது மிஷினு நம்ம மிஸ்ஸஸ் சாகேவை நீங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேரு சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, என்ன பேரு சொல்ற, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அம்மா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி சொன்னோன்னு நம்ம பேரு சொல்லுவான், அதுக்கு ஒரே ஒரு வழிதான், அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்த மிருகம் எல்லாத்தையுமே நீங்க கொல்லணும் சின்னையா. கொன்னு லெவலப் ஆக தான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் சின்னையா அப்படின்னு பேரு சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, அப்படின்னா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் கொல்லணும்னு தான் நீ மறுபடியும் சொல்ற அப்படிதானே அப்படி நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு பேரு சொல்லுவான், ஆமா சின்னையா. அது மட்டும் இல்லாம 3வது மிஷின் ரொம்ப முக்கியமான மிஷின் சின்னையா. நான் என்னோட பவர் என்னன்னு உங்களுக்கு காட்டணும் சின்னையா. அந்த சிஸ்டம் என்ன பிரைவேட் கிரேடுன்னு சொல்லுதா, நான் ஒரு மார்ஷல் கிரேடு சின்னையா. என்னோட மானா பவரை நான் கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ணி நான் என்னோட முழு பவர் உங்களுக்கு காட்டுற சின்னையா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, என்னது நீ ரிகவர் ஆகணுமா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு பேரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா டஞ்சன் கேட்டில் இருக்க அந்த மார்ஷல் எல்லாத்தையுமே கொண்டு அதுகிட்ட இருக்க மேஜிக் பவரை நான் எடுக்கணும் சின்னையா. ஏன்னா நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வூ ரொம்ப தூரத்துல இருக்காரு, அவரோட பவரை என்னால இப்ப யூஸ் பண்ண முடியாது சின்னையா. அதுக்கு ஒரே வழி இந்த மார்ஷரை கொண்டு அதை தின்னு அதோட பவரை ஃபுல்லா நான் எடுத்துக்கணும் சின்னையா, அதுதான் சின்னையா ஒரே வழி அப்படின்னு பெரு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ, அப்படின்னா மறுபடியும் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் சண்டை போடணும் அதை தானே சொல்ல வர. ஏண்டா 3 மிஷின் சொல்லிட்டு திரும்ப ஒரே மிஷினை சொல்லிட்டு இருக்க, அதுக்கு நீ நேராவே டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் சண்டை போடுறான்னு சொன்னா முடிஞ்சிருக்கும்ல, சுத்தி வளைச்சு பேசுறான் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி போலாமா போய் அந்த டஞ்சன் கேட்ல இருக்க மாஸ்டர் எல்லாத்தையுமே போட்டு தரலாம் அப்படி ரெடியா வந்து நிக்க. அதை பார்த்துட்டு பேர் சொல்லுவான், சின்னையா இருக்கு சின்னையா அவசரப்படாதீங்க, நீங்க முதல்ல அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் சண்டை போடணும்னா உங்களுக்கு லைசன்ஸ் வேணும், போய் ஹண்டர் அசோசியேஷன்ல போய் மேஜிக்கை மெஷர் பண்ணி நீங்க என்ன ரேங்க் அப்படின்ற ஐடி கார்டை வாங்கிக்கோங்க அப்படி சொல்ல நம்ம ஹீரோவோ, என்னது இது இவனுக்கு ஹண்டர் அசோசியேஷனை பத்தி தெரிஞ்சிருக்கு, மேஜிக் மெஷர்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கு, பல வித்தியை கையில் வச்சிருக்கான் போலயே. சரி நான் இப்போ ஒரு ரீஅவேக்கனான ஒரு ஹண்டர், அது மட்டும் இல்லாம டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கேன், நான் என்னோட ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அது மட்டும் இல்லாம என்னால ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் கூட பண்ண முடியுது, அப்படின்னா என்னோட ரேங்கு எவ்வளவா இருக்கும், எஸ் ரேங்கா இருக்குமா இல்ல அதுக்கு மேல ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பேனா என்னன்னு செக் பண்ணி ஆகணும், என்னோட மேஜிக் பவரை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் செக் பண்ண இருப்பாருங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்லும், சார் உங்க மேஜிக் லெவலோட பவரு 46 தான் அப்படி சொல்லுவாளோ. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, என்னது 46 அப்படியா, அப்படின்னா அதோட ரேங்க் என்ன, நான் என்ன ரேங்க் அப்படி நம்ம ஹீரோ கேட்டோன்னா அந்த பொண்ணு சொல்லுவாங்க, சார் நீங்க இ ரேங்க் தான் சார், உங்களோட பவர் லெவல் எல்லாமே இ ரேங்க் தான் அப்படி சொன்னோன்னா நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அந்த ஆபீஸை விட்டு வெளியே வருவார் பாருங்க. அப்படியே டென்ஷனா நடந்து போயிட்டு இருக்க வெனம் படத்துல வெனம் வருவான் பாத்தீங்களா சைட்ல இருந்து, அதே மாதிரி நம்ம பெரு வந்துட்டு சொல்லுவான் பாருங்க, சின்னையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மேஜிக் மெஷர்மெண்ட் எல்லாம் அவங்களோட மேஜிக் லெவலை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களாமா, அப்படின்னா நீங்க சாதாரண மனுஷன்ல இருந்து இப்ப டெவலப் ஆகி இ ரேங்க் போயிருக்கீங்க, இப்படியே படிப்படியா டெவலப் ஆகி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருவீங்க சின்னையா அப்படின்னு பெரு சொல்லுவானா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, ஏ பெரு சும்மா சமாளிக்காதடா, இது கடுப்பாகுது, நான் இப்பதான் இ ரேங்க்லயே இருக்கேனா, நான் அவ்வளோ பயங்கரமா சண்டை போட்டிருக்கேன், ஷேடோ அத்தாரிட்டி ஷேடோ பவர் எல்லாமே என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் நான் இன்னும் இ ரேங்க்ல இருக்கேன், இந்த இ ரேங்கை வச்சுட்டு நான் எப்படி அந்த உலகத்தை காப்பாத்துறது அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு சொல்லிட்டு இருக்க. வெறும் சொல்லுவான் பாருங்க, சின்னையா நீங்க இதே லெவல் இருக்க போறது இல்ல சின்னையா, உங்களால லெவலப் ஆக முடியும், நீங்க தொடர்ந்து சண்டை போட்டீங்கன்னா நீங்க லெவலப் ஆகலாம். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்ன பெரு விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க, என்ன மாதிரி ஈ ரேங்கெல்லாம் டஞ்சன் கேட்டுக்குள்ள கூட்டு போக மாட்டாங்க, அந்த ஹண்டிங் டீம்லயும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க, இப்போ உள்ள போறதே ரொம்ப சிரமமா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும். ஒரு சரி உள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். டஞ்சன் கேட்டுக்குள்ள மொத்தம் 3 டீம் போவானுங்க. அதுல மொதல் டீம் ஸ்ட்ரைக் டீம், அவங்களோட வேலையே அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வேட்டையாடுறதான். அவனுங்க வேட்டையாடி முடிச்சதுக்கு அப்புறம் 2வது டீம் போவானுங்க. அவங்களோட வேலை அந்த செத்து போன மான்ஸ்டர்ஸ்ல இருந்து மேஜிக் கிறிஸ்டல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது. 3வதா போற டீம் தான் மைனிங் டீம். அவங்களோட வேலையே அங்க இருக்க மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி எடுக்கிறது தான். என்ன இந்த ஸ்ட்ரைக் டீம்ல சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஹாலிங் டீம் இல்லைன்னா மைனிங் டீம்ல தான் போய் சேர்ந்தாகணும்.
ஏன்னா அந்த டீம்ல தான் ரேங்க் ஹண்டர் சேர்த்துக்குவாங்க. அந்த மைனிங் டீம்ல எப்படியாச்சும் நான் சேர்ந்தாகணும், அங்க எப்படி சேர்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அங்க கட் பண்ணி இங்க மைனிங் டீம் காட்டுறாங்க. எல்லாமே பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையுமே வெட்டி வண்டியில ஏத்தி இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதாங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப வேலை பார்த்துட்டு களைப்பா இருக்க. அந்த பக்கம் யாரோ வராங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, ரொம்ப நன்றிங்க இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்தது. நான் இப்பதான் ரீஅவேக் ஆயிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ரீஅவேக்கினர் நீங்க மட்டும்தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அங்க யாருன்னு பார்த்தா நம்ம டிராயிங் வாத்தியார் தாங்க. அவரும் ரேங்க் இங்க மைனிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோவை இங்க வேலைக்கு சேர்த்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ அங்க இருக்க மானா கிறிஸ்டல் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, ரொம்ப நன்றிங்க, நீங்க என் டிராயிங் வாத்தியார், உங்க பக்கத்துல நின்று வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அடுத்தடுத்து உங்க கூட நிறைய டஞ்சன்ல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா மானா கிறிஸ்டல்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க. டக்குன்னு அந்த டிராயிங் வாத்தியார் நம்ம ஹீரோவை கூப்பிடுவாரா. நம்ம ஹீரோவும் சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. பார்த்தா அந்த டிராயிங் வாத்தியார் டக்குன்னு குனிஞ்சிட்டு, என்ன மன்னிச்சிரு சுகோ, யூனிவர்சிட்டியில நடந்த அந்த சம்பவத்துக்கு என்ன மன்னிச்சிரு சுகோ. அங்க இருந்த ஒரே ஹண்டர் நான் தான். நான் அங்க எதுவுமே சண்டை போடாம பயந்து ஓடிட்டேன். என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு சுகோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. பார்த்தா அந்த மான்ஸ்டர் வந்தது, இவர் ஓடுனது எல்லாத்தையுமே அப்படி காட்டுவாங்க. என்ன மன்னிச்சிரு சுகோ, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சுகோ, நான் ஒரு பயந்தா கோழி மாதிரி ஓடிட்டேன் சுகோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் குனிஞ்சு நின்று மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ டக்குன்னு சொல்லுவாரு, சார் முதல்ல நிமிர்ந்து நில்லுங்க சார், எவனாட்டு ஆவியா மணியாவியா தாவிர போறான். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ரேங்க் ஹண்டர் சார், ஹண்டர் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்கு, நீ ஒரு ரேங்க் ஹண்டரா இருந்தன்னா மார்சரை பார்த்த உடனே பின்னங்கால் படரையில் அடிக்க ஓடிடணும். நீ அங்கே நின்னு வச்சுக்க, அது உன்னை போட்டு தள்ளிடும் அப்படின்னு ஹண்டர் அசோசியேஷனே சொல்லியிருக்கு. நீங்க அதை தானே சார் பண்ணியிருக்கீங்க, நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கே ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அப்புறம் அந்த டிராயிங் வாத்தியார் உடனே ஒரு நிமிஷம் நீ ரேங்க் ஹண்டரா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆமாங்க நான் ரேங்க் ஹண்டர் தான், என்னோட மானா லெவலு 46 சொன்னாங்க, ஆனா அது ரேங்கே ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னு அந்த டிராயிங் வாத்தியார் ஷாக் ஆயிட்டு, என்னடா உன்னோட மானா லெவல் என்னை விட ரொம்ப கம்மியா இருக்கு, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நீ அந்த ரூஃப் டாப்ல அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டதை நான் பார்த்தனே, இவ்வளோ கம்மியான மானா பவரை வச்சுக்கிட்டு நீ எப்பறம் அது கூட சண்டை போட்ட, என்னால நம்பவே முடியல, நான் அன்னைக்கு கண்ட காட்சி நிஜம்தானா, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசிட்டு பாருங்க. நம்ம ஹீரோ அங்க மைனிங் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த டிராயிங் வாத்தியார் தனியாவே பேசிட்டு இருப்பாரு. இவன் ரேங்கா இருந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை ஒத்தையால நின்று சண்டை போட்டு இன்னும் உயிரோடு இருக்கான், வாய்ப்பே இல்லை, இவன் வேற லெவல் தான் போலயே அப்படி யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு அங்க பெரு வரும் பாருங்க, பாத்தியா அதுதான் எங்க சின்னையா அப்படி சொல்லிட்டு வந்து நிப்போம். அதை பார்த்துட்டு அந்த டிராயிங் வாத்தியாரோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பா பாருங்க. பார்த்துட்டு ஐயோ பீஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு விழுவான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ பெருவை பார்த்து கேட்பாரு, பெரு நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேட்க. அதுக்கு பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா நீங்க இப்போ கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டாமா, நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன் சின்னையா, நீங்க தான் சின்னையா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நின்று இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த டிராயிங் வாத்தியாரோ, என்னடா உன்னால இந்த மாதிரி மேஜிக் பீஸ்ட் எல்லாத்தையுமே சம்மன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ ஆமா முடியும் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லுவான் பாருங்க. அதுக்கு அந்த டிராயிங் வாத்தியாரோ, எப்படிரா ரேங்கா இருந்துட்டு இந்த மாதிரி ஸ்கில்லாம் இருக்குது, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், உன்கிட்ட மட்டும் தான் ஸ்கில் இருக்கா, என்கிட்ட இருக்கு தம்பி, என்கிட்ட மான் கராத்தே ஸ்கில் இருக்கு, நான் அதை வச்சுக்கிட்டு மான் மாதிரி துள்ளி குதிச்சு வேகமா ஓடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ கிண்டல் அடிச்சுட்டு பாருங்க, ஆமா சார் நான் பாத்திருக்கேன் சார், அந்த யூனிவர்சிட்டியில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேகமா ஓடினீங்க பாத்தீங்களா, அதை நான் பார்த்தேன் சார் அப்படி சொல்லுவான் பாத்தீங்களா. அதை கேட்டணும் அந்த டிராயிங் வாத்தியாரு டக்குன்னு அசிங்கப்படுத்திட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு பாருங்க சோகமா. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, சார் நான் சும்மா ஜோக்கு தான் சார் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாரா. அந்த வாத்தியார் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம பெரும் அந்த வாத்தியார் முன்னாடி போயிட்டு, சின்னையா இந்த வாத்தியார் ரொம்ப ஃபீல் பண்றாரு சின்னையா, அழுதுட்டு இருக்காரு சின்னையா அப்படி சொல்லிட்டு பாருங்க. நம்ம ஹீரோ சுகர் ரொம்ப குசும்பு பிடிச்சவன் போல டிராயிங் வாத்தியார் கூட பார்க்காம கிண்டல் அடிச்சு அழுக வச்சிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி அந்த டஞ்சனை பார்த்துட்டு, நான் இப்படியே மைனிங் பண்ணிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது, நான் சீக்கிரம் உள்ள போய் சண்டை போட்டு என்னோட பவரை லெவலை பார்க்கணும், இந்நேரத்துக்கு அந்த ஹண்டர் எல்லாம் உள்ள போய் சண்டை போட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருப்பாங்கல்ல அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இங்க பார்த்தா உல்ஃப் பீஸ்ட் எல்லாம் வாய பொழுது செத்து கிடக்கும். என்னடான்னு பார்த்தா ஹண்டர்ஸ் எல்லாம் அதை வேட்டையாடிப்பானுங்க. அதுல ஒரு ஹண்டர் சொல்லுவான் பாருங்க, என்னடா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா, இந்த உல்ஃப் பீஸ்ட்ல இருக்க மானா கிறிஸ்டல் எல்லாம் வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் விலைக்கே போகாதடா, இங்க வந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு அங்க இருக்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு அந்த ஹண்டர் டீம் கேப்டனும், டே இருங்கடா
ஏன்டா புலம்புறீங்க, இன்னும் இந்த ரைடு முடியல, கடைசி நிமிஷத்துல கூட எது வேணாலும் நடக்கலாம். டஞ்சன் கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே கணிக்க முடியாது, அதனால கொஞ்சம் கவனமா இருங்கடா, எதுனாலும் நடக்கலாம், அதை விட்டு ஏன் அவசரப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அந்த கேப்டன் பின்னாடி ஒருத்தன், சார் இங்க ஏதோ வழி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை நவுட்டிட்டு பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த கேப்டன் சொல்லுவான், பாருங்க பாத்தியா நான் சொன்ன மாதிரியே இன்னும் முடியல பாத்தியா, வாங்கடா போய் என்னன்னு பாப்போம் அப்படி சொல்ல. இந்த பக்கம் டாப் ஆங்கிள் ஏதோ காட்டுறாங்க, சர்க்கிள் மாதிரி இருக்கு, அதுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு மின்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் உள்ள நடந்து வந்துட்டு இருப்பானுங்க பாருங்க. அதுல ஒருத்தங்க கேப்பா, என்னடா இடம் இது, பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இன்னொருத்தனும் நம்ம ஏதோ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பீதியிலேயே போயிட்டு இருப்பான். அடுத்து அதை கட்டிட்டு இன்னொருத்தன் சொல்லுவான், நம்ம வேணா பேக்கப்புக்கு ஆளை கூட்டு வரலாமா, இந்த இடத்த பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்ல. அங்க இருக்க கேப்டனும், டே நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம், பீஸ்ட் இருக்கா, சண்டை போட்டு அங்க இருக்க மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க தான் வந்திருக்கோம், அதை விட்டுட்டு தேவையெல்லாம் பயப்படாதீங்கடா, யாருக்கு தெரியும் இங்க ட்ரெஷர் கூட இருக்கலாம் மாஸ்டருக்கு பதிலா அப்படி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய வால் மாதிரி காட்டுறாங்க, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு, அது அப்படியே அந்த தரையில சொருவிட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு அவனுங்களோ, ஏய் நம்மளுக்கு புதையலே கிடைச்சிருக்குடா, இந்த வெப்பன் சும்மா பாக்குறதுக்கு வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இன்னொருத்தனும், ஆமாங்க நம்மளுக்கு ஜாக் பாட்டு தான் போங்க, இன்னைக்கு நம்ம கட்டில மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. சார் பாத்து, இது ட்ராப்பா கூட இருக்கலாம், இது எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டு யோசிச்சுட்டு அங்கேயே நின்று இருப்பாங்களா. டக்குன்னு அவனுக்கு பின்னாடி இருந்து இன்னொரு ஹண்டர் வந்து, என்னையா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நான் எடுக்கிறேன் பேசாம அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு அந்த வாழை எடுக்கிறதுக்கு போவான் பாருங்க. அங்க இருக்கணும், டே எடுக்காதடா ஏதாச்சும் ஆயிர போதுரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. இவனும், சரி போவாங்கடா என்னடா டே பயன்படுத்திட்டு இருக்கீங்க, நான் சீராங்க அண்டுறா, ஏறாங்கே வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன்டா, இதெல்லாம் சப்பா மேட்ரு, சும்மா பயங்கரமா இருக்கு இந்த வாளு, இதை எடுக்கிறத விட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுப்பான் பாருங்க. அவனுக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு அந்த மேஜிக் பவரோட வேவு அப்படி அடிக்கும், அவன் அப்படி மிரண்டு போய் நின்றுட்டு இருப்பான். என்னது இது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தரையில இருந்து ஏதோ வாய் மாதிரி வரும் பாருங்க, ஷார்ப்பான பல்லா இருக்கும், அது அப்படியே வாயை பொளந்து ஒரு மூடும் பாருங்க. பார்த்தா கண்ணா ஒரு 3-4 கண்ணு வரும். அப்புறம் அந்த வாழை அவன் கையில எடுத்துருவான். அவன் எடுத்ததை பின்னாடி இருந்து பாத்துட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு, நல்ல வேலை இங்க வேற எதுவும் ட்ராப் எதுவும் இல்ல அப்படின்னு அவன் பெருமூச்சு விட்டுட்டு இருப்பானா. டக்குன்னு பார்த்தா அந்த வாழை எடுத்தவன் ஒரு மாதிரி மாறிடுவான். அவன் சொல்லுவான் பாருங்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருப்ப, அடுத்த தடவை ரொம்ப கவனமாயிருடா அப்படி சொல்லிட்டு அவனோட வாழை சுழட்டுவான் பாருங்க. சுழட்டுல அவன் தலை தனியா பறந்து போயிரும். அடுத்த தடவை கவனமா இருக்கணுமா, டேய் தலைய தனியா வெட்டி எடுத்துட்டு அடுத்த தடவை கவனமா இருக்கணும் சொல்ற, அந்த மாதிரிதாங்க இருக்கு. அதை பார்த்துட்டு மத்த ஹண்டர்ஸ் எல்லாம் முழிப்பானுங்க பாருங்க, பேய் முழிப்பானுங்க. போச்சுடா நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இங்க ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு இருப்பான்லா. இவனை பார்த்தா கையில அந்த ஸ்வாட வச்சுட்டு இருப்பான், சும்மா பயங்கரமா இருப்பாங்க. அவன் சொல்லுவான் பாருங்க, இந்த பீஸ்ட் மோனார்க்கு ஸ்வாடு மேல கைய வைக்கிறதுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அச்சோ, என்ன பீஸ்ட் மோனார்க்கு மறுபடியும் வரப்போறானா, பீஸ்ட் மோனார்க்கோட ஆவியா இருக்குமோ, என்ன நடக்க போகுதோ. அவன் சொல்லுவான் பாருங்க, பீஸ்ட் மோனார்க்கு டொமைன்குள்ள மனுஷங்க வந்திருக்காங்க, அவங்கள கொல்லு அப்படி சொல்லும் பாருங்க. அவனுங்க அப்படி பீதியில இருப்பானுங்க, ஒவ்வொருத்தனையா சும்மா வெட்டி வீசிட்டு இருப்பான் பாருங்க. தலை தனியா எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கும். அப்படியே பயந்துட்டே ஒருத்தன் திரும்பி பாப்பான் பாருங்க, அவனை கொல்லு அப்படி சொல்லிட்டு வருவான் பாருங்க. அப்புறம் இந்த பக்கம் மைனிங் பண்றவங்க இடத்த காட்டுறாங்க. அங்க 2 பேரு அப்படி பாப்பானுங்க, என்னடா இது என்ன இலவிடாது அப்படி பாத்துட்டு பாருங்க. பார்த்தா இங்க 3 காபின்ஸ் இடம் மைனிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிராயிங் வாத்தியார் அதை பார்த்துட்டு, என்னடா இது சம்மன் ஸ்கில்லா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மேஜிக் பண்றவங்களால ஒரே நேரத்துல 2 பீஸ்ட தான் வர வைக்க முடியும், நீ என்னடா 3 பேரை வர வச்சிருக்க, உன்னோட பவர் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த டிராயிங் வாத்தியார் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவோ, இந்த ஷேடோஸ் எல்லாம் வச்சு வேலை வாங்குறது ரொம்ப நல்லாதான் இருக்குது, இவனுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கானுங்க, நான் நினைச்ச அளவுக்கு இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பவர் வேஸ்ட் கிடையாது, நான் இன்னும் நிறைய பீஸ்ட கொன்னு இந்த மாதிரி நிறைய ஷேடோஸை எழுப்பி வேலை வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம பெருகிட்ட சொல்லுவான். பெரு, நீ சொன்ன மாதிரி இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பவர் ரொம்ப நல்லா தான் இருக்குது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கே, இவனுங்க நல்லா வேலை பாக்குறாங்கடா அப்படி சொல்லிட்டு இருக்கே. அதுக்கு பெரு சொல்லுவான், சின்னையா
அவனுங்க வேலை பார்க்கறதுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டாம் சின்னையா. நீங்க அவங்கள வேலை சொன்னா போதும், அவங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க எப்படியாச்சும் டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் எல்லா மான்ஸ்டரை கொண்டு லெவலப் ஆக பாருங்க சின்னையா. அதுதான் சின்னையா உங்களுக்கு முக்கியம். நீங்க டெவலப் ஆக தான் உங்களோட பவர் அதிகமாகும் சின்னையா அப்படின்னு நம்ம பெரு சொல்லிட்டு இருப்பானா. இங்க மைனிங் பண்ணிட்டு இருக்க மத்த வேலையாட்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பானுங்க, என்னடா அவன் புதுசா வந்த சின்ன பையன் எல்லா வேலையும் இவனே பார்த்துட்டு இருக்கான், தனியா நின்று எல்லா வேலையும் முடிச்சிருவான் போல, நம்மளுக்கு வேலையை வைக்க மாட்டான் போல அப்படின்னு அவனுக்கு யோசிச்சுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவோ அந்த பவர் மெஷர் பண்ற மிஷின் எரரா இருக்கும் போல, அதனாலதான் என்னோட பவரை ரொம்ப தப்பா காட்டியிருக்கு. இந்த மாதிரி புதுசா வர ஹண்டர்ஸோட லெவல்லாம் அது தப்பா காட்டும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ பெருகிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது சொல்லுவான் பாருங்க, நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகி லெவலப் ஆகணும், அதுதான் என்னோட ஒரே குறிக்கோளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ ஒரு 3வது மிஷினை பத்தி சொன்னி, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை நம்ம இங்கே பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு பேரு சொல்லுவான், என்னோட பவர் ரெக்கவரை பத்தி பேசுறீங்களா சின்னையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ, ஆமா பெரு இங்க பாரு எவ்வளவு மேஜிக் கிறிஸ்டல்ஸ், எவ்வளவு மேஜிக் பாரு, இதெல்லாம் நீ எடுத்து சாப்பிட்டு உன்னோட பவர் அதிகரித்து எனக்கு உதவி பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம பெருவோ, சின்னையா என்ன சின்னையா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி பேச, அதுக்கு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு இந்த மாதிரி மேஜிக் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு உன்னோட பவர் அதிகப்படுத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணு, அது பண்ணாம சும்மா என் கூட நின்றுட்டு கடுப்பேத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெருவை திட்ட. பெருவோ, சின்னையா போங்க சின்னையா உங்க பேச்சு நான் கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போவானா. பெரு பார்த்தா டக்குன்னு பெருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம பெரு டக்குன்னு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், சின்னையா சின்னையா எனக்கு இங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சின்னையா, இங்க மோனார்க்கோட வார்டு அடிக்குது சின்னையா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ என்ன சொல்ற அப்படின்னா, எங்க அப்பா இங்க இருக்காரா, எங்க அப்பா இங்க வந்திருக்காரா அப்படி நம்ம ஹீரோ சாக்காய் கேட்க, அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான், இல்ல சின்னையா உங்க அப்பாவை இருந்தா என்னோட பவர் இந்நேரத்துக்கு ஃபுல்லாகி நான் சும்மா பயங்கரமா இருந்திருப்பேன், நீங்க என்ன பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருப்பீங்க. ஆனா இங்க வந்தது நம்ம வாத்தியார் இல்ல சின்னையா, இங்க வேற ஏதோ ஒரு வார்டு அடிக்குது, இது ஒரு பீஸ்ட் மோனார்க் வாட மாதிரி இருக்குது சின்னையா அப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த குகைக்குள்ள இருந்து சத்தம் வரும் பாருங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவன் எல்லாம், என்னடா சத்தம் இது, அது உள்ள இருந்து கேக்குதா, அங்கதானே இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் போய் சண்டை போட போனானுங்க, அங்க இருந்து ஏன்டா இந்த மாதிரி சத்தம் வருது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. பார்த்தா உள்ள இருந்து ஏதோ பயங்கரமா ஒண்ணு வரும் பாருங்க, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பார்த்தா அது உல்ஃபு. அது அப்படி வந்து நிக்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான், மிரண்டு போயிருவானுங்க. அப்படி காட்டுவானுங்க பாருங்க, 3 உல்ஃபு சும்மா பயங்கரமா நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னு அங்க மைனிங் வேலை பாக்குறவனுங்க அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. டேய் தப்பிச்சு ஓடிருங்கடா, அதுகிட்ட மாட்டுனீங்கன்னா அது துண்டு துண்டா அவங்களை கடிச்சு தின்றுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டுட்டு இருப்பானுங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சூகோ இனிமே தான் பயங்கரமான வில்லன் கூட எல்லாம் சண்டை போட போறான். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாடை எடுத்தோன்னே பீஸ்ட் மோனார்க் பவர் மாதிரி வந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் என்னது, அதெல்லாம் போக போக தான் தெரியும். யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ஆரோக்கிய சுவாமி அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்ததா என்னோட எல்லா வீடியோக்கும் வந்து கமெண்ட்ல சப்போர்ட் பண்ற நம்ம அன்மி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ருத்ரா, FF கேமிங், முகமது அப்துல்லா, ATTVS கேமிங், MRL கேமிங், ஊனேஸ் அமிர்தா, ஜெஹோவா அமல், ஃபாசில் அவர் பேர் சக்கீர், மகாராஜா, பாரத், எழிலரசன், பாலா, ஜாக் ஜார்ஜ், கோகுல், மணி, பிரின்சஸ் ஜோன், சபரி SA, யுகா, ராகுல் சத்யபாமா, லிங்கேஷ், குமார் S அவர் பேர் ஆசிக், திருமுருகன், இளவரசன், சிவஞானம், கேமிங் தமிழ் விக்கி, லியோ YT அவர் பேரும் விக்கி, அனிமி வேர்ல்டு தமிழ், SK சாரீஸ் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. நான் இதில் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன், அவங்களாம் கோவப்படாம கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன்.